ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான ஹேண்ட் எம்ப்ராய்டரி பட்டர்ஃப்ளை டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அது பக்கத்தில் இந்த மாதிரி வளைவாக ஒரு கோடும், இந்த சைடு வளைவாக ஒரு கோடும். அப்போ தான் பட்டர்ஃப்ளை வந்து நம்மளுக்கு அழகாக வரும். இந்த மாதிரி 2 டாட் வச்சுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து அதோட ஆண்டனா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒயிட் கலர் ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு த்ரெட் வந்து ஃபுல்லாக எடுத்து கீழே வந்து நாட் போட்டிருக்கேன், எண்டு நாட். ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஊசியை குத்தி எடுத்து திருப்பி நீங்கள் இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டிலேருந்து ஊசியை குத்தி இங்கே எங்கே எடுத்தீங்களோ அது பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு நூலை சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வர பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி. ஸோ இப்படி இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி தான். இது பக்கத்தில் குத்தி மேலே உள்ள அந்த வளைவான கோடு இருக்கு இல்லையா, அதில் குத்தி நூல் அப்படி சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி அதோட ரெக்கை மாதிரி அழகாக வரும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் கடைசி வரைக்கும். அந்த வளைவான கோடு எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நூலை சுற்றிட்டு இந்த பட்டர்ஃப்ளை இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து போட்டுடலாம். உங்களோட குர்த்திஸ், அப்புறமா ப்ளவுஸ், குழந்தைங்களோட கவுன், ஃப்ராக் இது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் டக்குன்னு இந்த டிசைனை வந்து நீங்கள் போடலாம். ரொம்ப அழகாக, பியூட்டிஃபுல்லாக, அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள் எப்படி லைனாக கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் குத்தி எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் பெரிய சைஸ் பட்டர்ஃப்ளை கூட போடலாம். நான் சின்ன சின்ன பட்டர்ஃப்ளையாக போடலான்னு நினச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பெரிய சைஸ் பட்டர்ஃப்ளை கூட போடலாம். இப்போது இது பக்கத்தில் அப்படியே நீங்கள் குத்தி முடிச்சுருங்க. இப்போ நம்ம மேலே ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த இடத்துல கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால அது பக்கத்தில் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அது பக்கத்தில் குத்தி இப்படி குத்தி இப்படி எடுத்துட்டேன்னா இங்கே திருப்பி இங்கே குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நீட்டாக இருக்கும் அதோட ஃபினிஷிங். அதுக்காண்டி ஸோ நம்ம ஒரு பக்கம் ரெக்கை வந்து போட்டுட்டோம். இதே மாதிரி இந்த சைடு உள்ள ரெக்கையை வந்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரெட்டு வந்து நம்ம திக்னஸாக எடுக்கிறப்ப, அதாவது ஃபுல் த்ரெட் எடுக்கிறப்ப அந்த பட்டர்ஃப்ளை வந்து நல்லா திக்காக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பிரைட்டாக. ஸோ அதனால தான் நான் அப்படி எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைடு அதே மாதிரி போட்டு முடிச்சிடலாம். அந்த சைடு எத்தனை கோடு போட்டிங்களோ அதே மாதிரி ஈக்குவலாக போடுங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும். இப்போ அந்த சைடு 5 போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த சைடும் அதே மாதிரி 5, அந்த சைடு 6னா இதே மாதிரி இந்த பக்கமும் 6. ஸோ இப்போ நடுவில் பாடி போர்ஷன் போடுறதுக்கு இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துகிட்டு, நூலை ஊசியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நூலை வந்து ஒரு 15-20 சுற்று வரைக்கும் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றுறப்ப அதோட பாடி போர்ஷன் வந்து ரொம்ப அழகாக வரும். மெதுவாக குத்தி ஊசியை வந்து மெதுவாக பொறுமையாக இழுக்கணும் கீழே. ஸோ நம்ம வந்து ரோஸ் அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு மேக்ஸிமம் இந்த டிசைன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாடி போர்ஷன் போட்டாச்சு. மேலே அதோடைய ஆண்டனாக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டு லீஃபுக்கு போடுவோம்ல அதே மெத்தட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.